ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் கொலையாளிகளின் குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி அன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துல ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், இதற்கு மூளையாக செயல்பட்ட அருள், திருமலை உள்ளிட்ட 11 நபர்களை கைது செய்திருந்தார்கள். அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை காவல் நிலையத்தில் விசாரணைகள் மேற்கொண்டார்கள். அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தால் இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கு வந்துட்டு ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக அந்த கைது செய்யப்பட்டவர் வாக்குமூலம் இருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் குடும்பத்தார் இதில் சந்தேகம் இருப்பதாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று மேலும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வழக்கறிஞராக அந்த மலர்கொடி, ஹரிகரன், சதீஷ் உள்ளிட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதில் 3 பேரும் வெவ்வேறு அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மலர்கொடி எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட இந்த அருளின் மனைவியிடம் நேற்று போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரது குடும்பத்தாரிடம் இருக்கக்கூடிய அருளின் வங்கி பரிவர்த்தனை மற்றும் அருளின் மனைவியின் வங்கி பரிவர்த்தனை ஆகியவற்றை சோதனை செய்த போதுதான் மலர்கொடி மூலமாக ஒரு பெரிய தொகை வந்துட்டு பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதை கண்டறிந்து மலர்கொடியை பிடித்து விசாரணை செய்யும் போது நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பணம் அனுப்பியதை ஒற்றுக்கொண்டதாகவும் அதன் மூலமாக இவர் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து கொலையாளிகள் ஒவ்வொரு குடும்பத்தாரிடம் தொடர்ந்து தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய திருமலை என்பவரின் மகன்கள் 2 பேரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 நபர்களின் வங்கி பரிவர்த்தனைகள், திருமலை கடைசியாக யாரெல்லாம் சந்தித்தார் என்ற விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் யார் சந்தித்தார், தந்தையின் நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தன சமீப காலமாக என்பதை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. குடும்பத்தாரின் வங்கி பரிவர்த்தனையும் ஆய்வு செய்து வருவதாகவும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.